முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஹிஜ்ராபுரம் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். நள்ளிரவில் அணைக்கப்பட்ட தெரு வெளிச்சத்துக்கு சிறு விளக்கொளியேனும் பிரதியீடாக அமையாதா என்ற ஏக்கம் இந்த முகத்தில் தென்படுகின்றது. சொந்த உழைப்பில் சிறுக சிறுக சேகரித்து நிர்மாணித்த வீடுகள் உக்கிர மோதல்களில் சிதைந்தன. கரையான்கள் அரைத்த சுவர்கள், 4-5 தகரங்கள், சில தென்னோலைகளை கொண்டு அமைந்ததுதான் வாழ்விடம் என்பதை எங்கனம் ஏற்பது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஹிஜ்ராபுரம் மக்களும் கூடார அவல வாழ்க்கைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய உதவியும் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டாதான் நாங்கள் எங்கட வயிற்றுக்கு நாங்கள் சாப்பிட்ற கொழுங்கு. எங்களுக்கு ஆண் உதவி இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை நானும் இருக்கிறோம். ஆனவடியால் எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அரசாங்கத்தால் எங்களுக்கு வீடு திட்டம் இல்லை. நாங்கள் ஒரு தவறக்கொட்டிலான உலக காலத்துக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்கட ஊரில் மக்கள் வீட்டை எடுத்து வாடகை கொடுத்துருக்குறாங்க, விற்கிறாங்க. அப்படியான மக்களுக்கு வீட்டு திட்டம் வந்திருக்கு. நாங்கள் வந்திருக்கிற மக்களுக்கு இன்னும் ஒரு இதுவும் வர இல்லை. 2010ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் இங்கே ஹிஜ்ராபுரத்தில் குடியேறி இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு வீடு வாசல்கள் ஒன்றும் இதுவரைக்கும் அரசாங்கத்தாலேயோ இல்லாடி நிறுவனத்தாலேயோ எங்களையும் கட்டித்தரையில் இருக்கிறோம். நான் மனுஷி பிள்ளைகளெல்லாம் சென்றிருக்கிறோம். இந்த புள்ளி விவரம் போன முறை கொடுத்த வீட்டு திட்டம், இந்தியன் வீட்டு திட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கல. இனியாவது எங்களுக்கு வீட்டு திட்டம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏனெண்டா எல்லாருக்கும் கொடுக்குற போது எங்களுக்கும் கிடைக்கணும். ஏன்டா நானும் ஒரு வலது குறைஞ்ச பிள்ளை ஒன்றோடு இருக்கிறேன். தமக்கு நிரந்தர வீடுகளை அமைத்து தருமாறி இப்பகுதி மக்கள் கோருகின்றனர்.